தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ தாவேக்காவை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. வெறுமனே 23 பெண்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதுக்கு எதுக்கு நீங்க வரணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு 10% வாக்கு கொடுக்குற சீமான் தானே ஒரு மாற்றமா வரணும். நீங்க ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில சீமான் அவர்கள் காரைக்குடியில் போட்டியிடுறாரு. அதை எதிர்த்து 3 பேர் போட்டிடுறாங்க. ஏன்னா இப்ப திமுக அதிமுக அங்க போட்டியே இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு. சீமான் அவர்களை பார்த்து பயந்தாங்களா என்னன்னு தெரியல. அதனால அவங்க கண்டிப்பா போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு அவங்கவுங்க சின்னத்தில் நிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல முக்கியமா காங்கிரஸ் சார்பா மாங்குடி அப்படின்ற ஒரு நபரை நிறுத்திருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவரு காங்கிரஸோட சின்னத்திலே போட்டிடுறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்போகி பாண்டி அப்படின்னு ஒருத்தர் அதிமுக இருந்து நிக்கிறார். அதிமுக கூட்டணி சார்பா இதுல அவர் குக்கர் சின்னத்திலே நிக்கிறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் டி.கே. பிரபு அப்படின்ற ஒருத்தர் நிக்கிறாராம். இவர் தாவேக்கா இவர் ஒரு மோசமான ஆள். இவரை பத்தி நிறைய பேச விரும்பல நானு. முக்கியமா இவருக்கு சுத்தமா செல்வாக்கே கிடையாது. அந்த ஏரியால தாவேக்காக்கு தமிழ்நாட்டிலே செல்வாக்கு கிடையாது. ஆனா சுத்தமா செல்வாக்கே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா காரைக்குடி தானா. அது டி.கே. பிரபு அவர்கள் விஜய் அவர்கள் நிறுத்திருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் சீமான் அவர்கள் நிக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல சீமான் அவர்கள் ரொம்ப சுலபமா வெற்றி அடைவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. காங்கிரஸ்க்கும் சீமான் அவர்களுக்கும் வாங்கின சதவீதமே ரொம்ப கம்மி தான் போன வாட்டி காரைக்குடி நிற்கும் போது. அதனால இந்த வாட்டி மிக எளிதா இந்த வேட்பாளரை சீமான் அவர்கள் வெற்றி பெறுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அமமுகவுக்கு வாக்கு கிடையாது. அவங்க போன வாட்டி வெறுமனே 16,000 வாக்குகளோ 22,000 வாக்குகள் இந்த நிலையில தான் வாங்கியிருந்தாங்க. சீமானவர்கள் 24,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க வேட்பாளராக இருந்தவங்க. எனவே இந்த வாட்டி சீமானவர்கள் 8% வாக்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும் போது சுலபமா வெற்றி அடைவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எனவே சீமானவர்கள் வெற்றி அடைஞ்சாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.